உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணி அண்ட் ரிவ்யூவும் பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ல நான் ஏசி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அதுவும் நல்ல ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம், ப்ளூ ஸ்டார். இதுல 3 ஸ்டார் 1.5 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஹை வால் ஏசி மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எவ்வளவு பண்றாங்க அண்ட் இதை வாங்கினதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய சம்மர் டைம்ல கண்டிப்பா ஒரு ஏர் கண்டிஷனர் இருந்தாதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தை நம்மளால கடக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஏர் கண்டிஷனர் என்ன மாதிரியான வகையில நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஒரு ஏர் கண்டிஷனர் பேசிக் சொல்லிடுறேன். இது வந்து 1.5 டன் 3 ஸ்டார் மாடல். அது மட்டும் இல்லாம இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசியா வருது, ஹை வால் மாடல். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ஸ்டார் கொடுத்திருக்கிறதுனால வருஷத்துக்கு 1127 யூனிட் மட்டும் தான் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணும். ரெகுலரா நம்ம யூசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா. கூடவே நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ப்ளூ ஸ்டார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட். காஸ்ட் வைஸ்ல லோக்கல் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு மிட் ரேஞ்ச் ஏசி அப்படின்றத சொல்லலாம். இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டோர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பிளேஸ் பண்ணிட்டு உள்ள வந்து ஏசி இருக்கும். சோ இதை தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர்ஸ் அளவுல காப்பர் பைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் சர்வீஸ் சார்ஜ், அதாவது இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பேஸ்ட் ஆன் நீங்க என்ன மாதிரியான லொகேஷன்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து இதோட இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்க்கான காஸ்ட் ரேஞ்ச் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை எங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்தும் இந்த காஸ்ட் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா காப்பர் பைப்பும் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த 3 மீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 9 அடி அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏசில இருக்கக்கூடிய விஷயங்களை டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நான் ஏதாவது வீடியோ அப்டேட் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்மளுடைய சேனலுக்கான அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துடைய பேஜஸ்க்கான லிங்க்ஸும் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த இன்வெர்டர் ஏசி மாடல்ல நான் மேஜரா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈகோ மோட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 24 டிகிரில உங்களுக்கு லோ ஃபேன் ஸ்பீட்ல பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா எடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஏசி ஆன் பண்ண உடனே 24 டிகிரி செல்சியஸ் தான் வரும். அதுல ஈகோ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நைட் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு பவர் பில் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா வரும். இந்த ஒரு ஆப்ஷன் ரிமோட்ல கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ப்ரோகிராமபிளா நம்ம டைமர் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஹைட்ரோபிளிக் எவாபரேட்டர் ஃபின்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா கூலிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ரிட்டென்ஷன் ஆகும். ஹிடன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ ஏசி ஆன் பண்ணும்போது மட்டும் தான் அந்த லைட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ப்ளே வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்க முடியும். இல்ல அந்த நேரத்துல நம்ம நைட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு லைட் இருக்க கூடாது சுத்தமா அப்படின்னா நீங்க ரிமோட் மூலமா இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆஃபும் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஒரு பர்టిక్యులர் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணக்கூடிய டைமர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஏதாவது வருது, நீங்க நைட் தூங்கிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து பவர் வருது அப்படின்னா திரும்ப ஏசி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாதிரியான மெமரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு சூப்பரான ஏர் கண்டிஷனர்ல கொடுத்திருக்காங்க. செல்ஃப் டயக்னோசிஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கிளீனபிளான ஒரு பேனல் கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்கான க்ளீன் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ இது மூலமா நம்ம ரூம்ல ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தா கூட இது ஈஸியா கலெக்டபிள் பண்ணி நமக்கு நல்ல ஒரு எலகண்டான ஒரு ஏர் வந்து கொடுக்கும். நேச்சுரலா இருக்க மாதிரியான ஒரு பிரீஸ் ஃபினிஷும் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு. இதுல டர்போ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரூம் வந்து குயிக் அண்ட் ஃபாஸ்டா வந்து கூல் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஹியூமிடிஃபையர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி ஆட்டோ மோட்ஸ், 3 ஃபேன் மோட்ஸ், ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர் நார்மலா ஒரு ஏசிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பண்டிலா நம்மளுக்கு ப்ளூ ஸ்டார்ல இருந்து கிடைக்குது. கண்டிப்பா நீங்க ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எர்த்திங் வந்து உங்களுடைய வீட்ல கம்பல்சரியா முடிச்சிருக்கணும். எர்த்திங் பண்ணலனா உங்களுக்கு ஷாக் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு ஏசியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல சென்டர் பிளேஸ்ல ஃபிக்ஸ் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா சைடுல தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோஃபாஸா இருக்கட்டும் இல்ல டிவி யூனிட்ஸா இருக்கட்டும் இருக்கணும். பட் ஏசிக்கான ப்ராப்பர் ஆனா அந்த ஸ்பேஷியஸ் வந்து நம்ம கொடுத்தாதான் நம்மளால கூலிங்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிட்டென்ஷன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதை நீங்க அவுட்டோர்ல ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சன்ஷேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு 2 ஃபீட்ல இருந்ததுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஃபீட் இருந்தா கண்டிப்பா நம்மளால ஃபிக்ஸ் அவுட் பண்ண முடியாது. அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரை வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கணும். ஏன்னா 3 சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் அந்த ஏசிக்கு இருந்தாதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த கூலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூமுக்கு வந்து நமக்கு வரும். சோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பர்టిక్యులர் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிமோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் டாப் சைடுல கொடுத்திருக்காங்க. எல்சிடி ஸ்கிரீன் இருக்கு, டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம், டிஹியூமிடிஃபையர், ஆட்டோமேட்டிக் கூல் மோடு, அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடை மட்டும் நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். கிளாக் வந்து நம்மளால ஈஸியா செட் பண்ணிக்கலாம். டர்போ தனி இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்இடி டிஸ்ப்ளேவோட வருது இந்த ரிமோட். கூடவே வந்து கெபாசிட்டி வந்து நம்ம ஈஸியா வந்து கூலிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பிளஸ் ஆர் மைனஸ் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மேலேயும் கீழே வரா மாதிரி. கூடவே வந்து கம்ஃபர்ட் ஸ்லீப் அப்படின்ற பட்டன் உங்களுக்கு இருக்கு இதுல. அதை தாண்டி உங்களுக்கு ஈகோ மோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பண்டல்டான குவாலிட்டியான ரிமோட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ப்ளூ ஸ்டார்ல இருந்து. மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இதுல எல்இடி டிஸ்பிளே வந்து ஆன்லயே இருக்கு. சோ ஈஸியா நைட் டைம்ல ஆக்சஸிபிலிட்டி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இன்வெர்டர் ஸ்ப்ரெடிஸை பொறுத்த வரைக்கும் வாரண்டி டைப் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இயர்க்கான ஸ்டாண்டர்ட் வாரண்டி. அதாவது என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலுமே அந்த 1 இயர்க்குள்ள நம்மளால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அந்த சர்வீஸ் பர்சனே வந்து நமக்கு பண்ணி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து 4 இயர்ஸ்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் கம்ப்ரஸர் வாரண்டி தராங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு 9 இயர்ஸ் வரும். பிசிபி உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிசிபி போர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. சோ இது மூலமா ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இந்த மாதிரியான ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா ப்ளூ ஸ்டார் டெக்னீஷியன் மூலமா இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் ஆபரேட்டரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ணிக்கோங்க, இன்வெர்டர் ஏசியா இருக்குது இல்ல ஸ்பிளிட் ஏசியா இருக்குது, எதுவா இருந்தாலுமே வந்து வாரண்டி அப்படிங்கிறது வாய்ட் ஆயிடும். நீங்க அவுட்டோர் பர்சனை வந்து கூட்டு வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்றீங்க அப்படின்னா. ஓவராலா இந்த ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு அண்ட் காஸ்ட் வைஸ்ல பார்த்தோம்னா வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம 38,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான காஸ்ட்ல வாங்கியிருந்தோம். கூடவே இது இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வால் பைப் தனியா வாங்கிக்கணும், அதே மாதிரி காப்பர் பைப் எக்ஸ்ட்ரா வேணும்னா அது எக்ஸஸா தனியா வாங்கணும். ஸோ நான் இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே பே பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து 2000 3000 காப்பர் பைப்போட சேர்த்து 3000 ரூபீஸ் ஆச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 41,000 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு நம்ம பே பண்ணிருக்கோம். அண்ட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ப்ளூடூத் டெக்னீஷியனே வந்து நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்க. நம்ம அவுட்டோர் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணல, நம்ம சன்ஷைட்லேயே வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் வந்து ரெக்கமெண்டபிளான ஏசி. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு கூலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. போட்ட உடனே நம்ம ரூம் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து கூல் ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Y சீரிஸ்ல வருது. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ ஸ்டாருக்கான Y சீரிஸ் மாடல் ஏசி உடைய லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா ப்ளூ ஸ்டார்ல என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில ப்ராடக்ட்டும் நான் ரெக்கமெண்டபிள் பண்ண போறேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். Flipkart அண்ட் Amazon ரெண்டோட லிங்க்ஸும் கொடுத்திருக்கேன். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அண்ட் எதுல வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எது உங்களுக்கு பெஸ்டான விஷயமா இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்களும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் மாடல் ஏசியை வந்து டெமோ பார்த்திருப்பீங்க. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணல, ஆக்சுவலா அதை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூசேஜுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ரூம்ல சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ பிட்ஸ் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அஃபிஷியல் Facebook அண்ட் Instagram பேஜஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் இருந்தா நீங்க இன்ஸ்டால கேட்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.